morning students. Next 7th unit 5 reproduction and modification in plant la adukku enna paaka porom appadina pollination. In the above experiment we transfer to the pollen grains from the male flower to female flower. This is called an artificial pollination. ஸோ ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அப்படின்னா நம்மளா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பம்ப்கின் ஃப்ளாரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் வந்து கவர் பண்ணி தென் அதில் வந்து போலன் கிரெயினை டஸ்ட் பண்ணி அப்புறம் நம்ம வந்து ஃபீமேல் ஃப்ளாரில் டஸ்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ப்ராசஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். However, in nature there are many ways in which pollen grains reach the stigma of the flower and is called natural pollination. இதுவே வந்து நேச்சுரலாக வந்து மேல் ஃப்ளவர்லேருந்து ஃபீமேல் ஃப்ளவருக்கு வந்து அந்த போலன் கிரைன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது வந்து நேச்சுரல் பாலினேஷன். சரியா? இப்போ நேம் தி 2 types ஆஃப் பாலினேஷன் கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அண்ட் நேச்சுரல் பாலினேஷன் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து நேச்சுரல் பாலினேஷன். எப்படி அப்படின்னா இங்கே வந்து ஹனிபி இருக்கும், தென் பட்டர்ஃப்ளை. ஸோ இதில் வந்து நெக்டார் கலெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போலன் கிரைன்ஸ் வந்து எதில் ஸ்டிக் ஆகிடும் அப்படின்னா இதோட மவுத் பார்ட்ஸில், இதில் இல்லைனா இதோட ஃபெதர்லாம் வந்து ஸ்டிக் ஆகும். தென் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹனிபியோ இல்லைனா இந்த பட்டர்ஃப்ளையோ வந்து நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு போகும்போது இங்கே கலெக்ட் பண்ண போலன் கிரைன்ஸை வந்து இந்த ஸ்டிக்மாவில் விட்டுடும். சரியா? ஐ மீன் டஸ்ட் பண்ணிடும். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா நேச்சுரல் பாலினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கிராசஸ் the pollen grains are light அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. The stamen shed the pollen grains and are carried by wind to the other flower. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்போது அது ஷெட்டுனா அது உதிரும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டு மூலமாக இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இது வந்து நேச்சுரல் பாலினேஷன் தான். Insect, birds are also other agent of pollination. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. நேம் தி ஏஜென்ட் ஆஃப் பாலினேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதுதான் இன்செக்ட், பேர்ட்ஸு இதெல்லாம். ஓகேவா? அதாவது ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு போகுது இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து ஏஜென்ட். ஓகே. The bees, butterflies and variety of birds hover around the flowers. Hover அப்படின்னாலே என்னது, அது சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த நெக்டாரை கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதுதான். They help to carry the pollen grains from one flower to another. The pollen grains stick their legs. யாரோட லெக்ஸ்? இந்த இன்செக்ட் பேர்ட்ஸோட லெக்ஸ். அதே மாதிரி wings and abdomen when they move from the one flower to another flower. அப்போ pollen grains வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்டிக் ஆகும்னா லெக்ஸு, விங்கு இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்டாமன். ஸோ இந்த இதுலலாம் வந்து ஸ்டிக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ they move from the one flower to another flower. This is called cross pollination. இப்போ கிராஸ் பாலினேஷன் வந்து யார் மூலமாக நடக்கும்? இந்த இன்செக்ட் பேர்ட்ஸ் மூலமாக தான் நடக்கும். சரியா? when they shake the stamens, pollen grains fall out. அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஷேக் பண்ணும்போது யாரை ஷேக் பண்ணும்போது அந்த இன்னொரு ஃப்ளவரோட ஸ்டேமனை வந்து ஷேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க போலன் கிரைன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து ட்ராப் ஆகிடும். thus when the wind shake the flowers or when the butterfly agitated the flower, the pollen grains the pollen grains could fall on to the stigma of the same flower. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க, அஜிடேட் அப்படின்னா என்னென்னா அந்த ஃப்ளவர் மேலே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை உட்காரும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது ஷேக் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஷேக் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்னொரு மீனிங் அஜிடேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அஜிடேட் ஆகும்போது அந்த பட்டர்ஃப்ளைல ஒட்டிகிட்டு இருக்க போலன் கிரைன்ஸை வந்து என்ன ஆகும், இன்னொரு ஃப்ளாரோட ஸ்டிக்மாவில் வந்து ஃபால் ஆகும். Some plants that have both male and female parts within the single flower. So pollinate by these means. This is called self pollination. ஸோ அப்போ ஒரு சில பிளான்ட்ல வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவருக்கான ஆர்கன் வந்து ஒரே ஃப்ளவரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம பைசெக்ஷுவல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஸோ அதில் இருக்க போலன் கிரைன்ஸை வந்து அதுவே வந்து டஸ்ட் பண்ணும்போது எங்கே போவோம் அப்படின்னா அந்த ஓவரிஸ்குள்ளே ரீச் ஆகி அது வந்து செல்ஃப் பாலினேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீன்ஸ், டொமேட்டோ ஆர் காமன்லி செல்ஃப் பாலினேட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் வந்து தேவை கிடையாது இந்த ரெண்டு பிளான்ட்டுக்கும். ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ செல்ஃப் பாலினேட், they need the help of the insect to create vibrance
within the flowers that will effectively loosen the pollens. பட் இது வந்து செல்ஃப் பாலினேட்டாக இருந்தால் கூட ஸோ அதுக்கு வந்து அந்த டொமேட்டோ பிளான்ட்டுக்கு வந்து யார் தேவைப்படுவாங்கன்னா இன்செக்ட் வந்து தேவைப்படுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ளார்ஸோட அந்த ஸ்டேமன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேமனை வந்து வைப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளாரில் இருக்க போலன் கிரைன்ஸ் வந்து அந்த ஸ்டிக்மாவை வந்து ரீச் பண்ணி தென் ஓவரியை வந்து ரீச் பண்ணும். சரியா, அந்த ஒரு பர்பஸ்க்காக அதுக்கு வந்து அந்த இன்செக்டோட ஹெல்ப் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு, இந்த paddy is mostly self-pollinating using just gentle wind as a pollinating agent. ஸோ paddy வந்து என்னென்னா செல்ஃப் பாலினேட்டிங் தான், அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் தேவை கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்து மைட்ரா இவங்களுக்கு யார் தேவை அப்படின்னா விண்டு, காற்று. ஸோ காற்று அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு போலன் கிரைன்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளவரில் பட்டு தென் அது வந்து பாலினேட் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏஜென்ட் தட் ஆர் ஹெல்பிங் இன் பாலினேஷன் ஆர் கால் பாலினேட்டர். ஸோ அந்த பாலினேஷனுக்கு வந்து யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களோ, அதாவது இன்செக்ட், விண்டு, பேர்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம பாலினேட்டார்னு சொல்லுவோம். ஓகேவா?